இது என்ன பழம்னு எனக்கு கரெக்டாக தெரில. என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. வணக்கம், நான் உங்கள் வயர்லெஸ் டிடிஎஃப். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் இன்று எங்கே இருக்கின்றோம் என்றால் நம்ம சொந்த ஊரான ஹோராபாளையில் இருக்கின்றோம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், முன்னாடிலாம் நம்ம அப்படியே வந்ததும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்த பக்கம் இது என்னது, இது ஆரஞ்சு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வயல் பக்கத்தில் இது என்ன பழம்னு எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை பாருங்கள், பறிக்கலாமா ஒன்று? இது இப்படி தான் இருக்குது. பழுத்திருக்குமா? பறித்து பார்க்கலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது. பறிச்சிட்டோம். சரிங்க, இதை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கெல்லாம் இருக்குது, ஆனால் என்ன காயின்னு தான் எனக்கு தெரியல. One hour later. டிடிஎஃப் நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு வியூவும் ஒரு அனுபவமும் கிடச்சிருக்கு. நம்ம சொந்த ஊரான ஹோராபாளையில் தான் இருக்கோம் நம்ம இன்றைக்கி. நம்ம அப்படியே போகலாம் அப்படியே. சரியா, இதெல்லாம் ஆறுகள் தான், ஆறு தான் இதெல்லாம், ரிவரு. ஓகே டிடிஎஃப், அப்படியே நடந்து போகலாம். சரியா டிடிஎஃப், ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வயலில் நம்ம ஊரில் அப்படி நடந்து போகும்போது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது நல்லா இருக்கும். சரி, நம்ம அப்படியே போகலாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு மலை தான். இதாங்க ஈச்சங்காயின்னு சொல்லுவாங்க. ஈச்சங்காய் மரம் தான் இது. காய் அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே போகலாங்க, பார்த்துட்டே வாங்க. வணக்கம் டிடிஎஃப், ஹோப் யூஆர் குட், கிவ் யுவர் பெஸ்ட். டிடிஎஃப், இது நாள் 2, நம்ம செகண்ட் டே மார்னிங். எங்கே போயிட்டுருக்கோன்னா மறுபடியும் நம்ம சொந்த ஊரான ஹோராபாளைக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு, ஏன்னா நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி அங்கே இருந்துட்டு அக்கா வீட்டில் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே, இது செகண்ட் டே விலாக்ஸு. ஸோ இதையும் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோஸ்லேயே. சரிங்களா, அப்புறம் நம்ம செகண்ட் டே விலாக்ஸையும் இதிலே ஆட் பண்ணி நம்ம எடிட்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க. செகண்ட் டே விலாகில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம டவுனில் இருந்து அப்படியே ஹோம் டவுனில் இருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி நம்ம ஊர் இன்ட்ரோலாம் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்து அப்படியே போகிற மாதிரி தான் இந்த விலாக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நிறைய கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்துட்டோன்னா இன்னும் நிறையா கிளிப்ஸு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் எடுத்து ஆட் பண்ணிடுவோம். இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்து ஒரு 2 வீக்ஸு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக எடிட் பண்ண முடியல, அப்படியே இருந்தது தான்.
கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படியே வச்சுட்டோங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மேசிவான ஒரு கம்பேக் கொடுக்கணுங்க. கம்பேக் கொடுத்து மறுபடியும் வரணும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம வியூஸ்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோஸ்லாம் போட்டு. நம்ம யூடியூப் ஆல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. அதாவது யூடியூப்பில் நம்ம இருக்கோமாங்கிறதே யூடியூப்புக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சும்மா சொல்கிறேன், ஆனால் ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஆனாலும் ஏன்னா வீடியோஸே போடாமல் இருந்தோம்னா நம்ம சேனல் அப்படியே டவுன் ஆயிரும். ஸோ ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவுமே போடாமல் இருக்கும். ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருப்பேன். மற்றபடி எந்த விதமான லாங் வீடியோஸுமே இல்லை. ஸோ இது நம்மளுடைய ஒரு லாங் வீடியோஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோவை தான் ப்ராப்பராக எடிட் பண்ணி எல்லாம் ஒரு 12 மினிட்ஸ் பக்கம் நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் மேக்ஸிமம் வருங்க. அதையும் நான் எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ இப்போது பார்த்துட்ருப்பீங்க ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறமா தான். ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்படிலாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வேணாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். இனிமேல் அப்லோடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போது நைட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் இருக்குங்க. இன்னும் நிறைய விலாக்ஸ் ஷூட் பண்ண இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். பட் இந்த வீடியோஸில் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிவருக்கு போயிட்டு குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதையும் எடுத்து கொஞ்சம் அட்வென்ச்சராக பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் ரிவர் பக்கம் போவோம். சரிங்களா? போயிட்டு அந்த ரிவர் ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி தரமாக நம்ம வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணிடலாங்க. ஓகேங்க. கூடிய சீக்கிரம் கரெக்டாக நம்ம வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா YLS டேரக்ட் டு ஆல். அண்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா YLS__Enfielder. ரெண்டுத்தையும் இன்ஸ்டாக்குள்ளே போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலாக நம்ம கூட பேசணுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தினமும் ஷார்ப்பாக கிடைக்கணும் அப்படின்னு தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் யூடியூப்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் தினமும் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடும். டிடிஎஃப் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிற பார்த்துருக்கோங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நானும் மாப்பிள்ளையும் வண்டியில் போயிட்டுருக்கோமா, முன்னாடி அது என்ன சொல்கிறது, ஒரு மர அணில்னு தான் நினைக்கிறேன், அப்படியே பாஞ்சிருச்சுங்க. முன்னாடி ரோட்டில் அப்படியே பாஞ்சிருச்சா. அப்புறம் பாஞ்சதுமே மாப்பிள்ளை அப்படியே வண்டியை நிறுத்தி பார்த்தோம். பட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எதுவும் ஆகலை. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தினால அதுவும் தப்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னே வந்து பாஞ்சிருச்சா. அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்துட்டு அதுக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் வண்டி அடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நம்ம வியூலாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சைடு வியூ, மேலே வியூஸ்னால் நிறையா வியூஸ்லாம் போட்டிருப்போம். பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஹோம் டவுனில், அதாவது மெயின் ரோட்டில் விடுறதுக்கு போயிட்டுருக்கான். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு இது மறுபடியும் கிளம்பிகிட்ருக்கோங்க. நம்ம வண்டியில் ஏரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மரம் செடி கொடின்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே கால்வாய்ங்க, அதில் குளிக்கலாம். பட்டு நம்ம குளிக்கல. ஏன்னா நம்ம கிளம்பணும் இல்லையா, அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்கோங்க. ஸோ போயிட்டு அப்படியே நம்மளை மாப்பிள்ளை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவான். ஸோ நம்மளும் பஸ்ஸில் அப்படியே போயிட வேண்டியதாங்க. போயிட்டு அப்படியே பஸ் ஏறுறதுக்காக முன்னாடி பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டில் நின்று நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. இப்போ மாப்பிள்ளை போயிட்டான், நம்மளும் அப்படியே போயிடலாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டே 3ங்க. இந்த நாளும் இனிய நாளாக வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வளையக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? நம்ம இது எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கெக்கிராவை டு
மண்டாட்டுகம்மன் ஒரு கேக்கிறவனாலையும் போகலாம். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மண்டாட்டுகம்மா போயிட்டு கட்டுக்கிளியாவ அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்னால் போயிட்டு போயிருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த ரோட்லாம் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்களா கால்வாய்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப தூய்மையாக வச்சுருந்தாங்க. அந்த அந்த புல்லுகள் இருக்கு இல்லையா, அந்த புல்லெல்லாம் அப்படியே கட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. மேலே அப்படியே தண்ணிலாம் ஓடிட்டு இருந்துச்சு, மரம் செடி கொடின்னு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அந்த ரோட்டு. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கண்டிப்பாக நம்ம வண்டியில் வரணும் அப்படின்ட்டு. நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட்டு அப்படியே வண்டியில் இந்த ரூட்டில் வரணும். கூடிய சீக்கிரமாக பண்ணிடலாங்க. நம்ம லைசன்ஸ் எடுத்ததுமே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? லைசன்ஸ் இப்போதைக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் எடுத்துடுவோங்க. எடுத்ததும் நம்ம அப்படியே ரோட் லைஃப்பில் ஓடிடலாம், சரிங்களா? வண்டியில் அப்படியே மோட்டோ லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் தரமாக காட்டிடுறேங்க. நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாங்க. இன்னும் நிறைய பர்ச்சேசிங்லாம் இருக்குது. நம்ம கோப்ரோ ஹீரோ 7 ஒன்றும் பார்த்துருக்கோம். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் கூடிய சீக்கிரம். அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னும் நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட நான் மொபைலில் தான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்படியே யூடியூப் சைஸ்க்கு எடுக்கிறோம் இல்லையா வீடியோ, அதுக்கு இல்லாமல் முன்னாடி எடுத்ததையும் விட இப்போது ரீல்ஸுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு மொபைலில் நேரடியாக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதனால் ரீல்ஸு வடிவத்தில் வந்துடும். 16:4ன்னு நினைக்கிறேன், அந்த சைஸில் வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப நல்லா இருந்துச்சா, அந்த வியூலாம் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பயணித்ததையும் ஒரு மெமோரியாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், இன்ஸ்டாவுக்காக தான் இதை எடுத்து வச்சுருந்தேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ கிளிப்பிங். அப்புறம் எனக்கு என்னென்னா யூடியூப் சைஸில் எடுக்க முடியல. ஸோ அதனால் யூடியூப்க்கு இதை போட்டிருக்கேன், பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க இந்த ரூட்டு தாங்க, தரமான ரூட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டிடிஎஃப் இந்த 3 days vlogs இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னடாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.